மக்கள் மன்றம் திமுக கூட்டணிக்கு சவால் விடும் அணி எது? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு மல்டிபோலார் அரசியல் களமாக மாறி இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம கடந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே கூட மேக்சிமம் இன்ஃபேக்ட் அதுக்கும் முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தலைமையில் ஒரு அணி இருக்கும், அதிமுக தலைமையில் ஒரு அணி இருக்கும். அந்த ரெண்டு அணிகளுக்குள்ளே மோதிக்குவாங்க யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு. மூன்றாவது அணிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் என்றைக்குமே நடந்துக்கிட்டே இருந்தாலும் கூட அது என்றைக்குமே ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக தமிழக அரசியல் களத்தில் வரல அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த முறை திமுக தலைமையில் ஒரு அணி இருக்குது, வழக்கம் போல் ஆளுங்கட்சி தலைமையில் ஒரு அணி இருக்குது. பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் ஒரு அணி அமைந்து கொண்டிருக்கிறது. அதில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. வேறு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நிறைய பட்டியல் அசம்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் புதிதாக களத்திற்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். புதுசாக ஆரம்பித்த கட்சி, அவங்கள ஒரு அணின்னு சொல்கிறீங்க, என்ன கணக்கு அப்படின்னு கேட்டாக்கா திரு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டார் பவரை இங்கே மறுப்பதற்கு யாருமே இல்லை. இன்றைக்கு அவர் ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்கி ஊரெங்கும் செல்கிறார். நாங்கள் எங்கள் தலைமையில் ஒரு அணி அமைப்போம், விஜய் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்கள்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க தலைமையில் ஒரு அணி அமைய போகிறதா அப்படிங்கிற கேள்வி இருந்தாலுமே கூட தாவேகாவை இந்த எலெக்ஷனில் நம்ம இக்னோர் பண்ண முடியாத ஒரு சக்தி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தேர்தல் முடிவுக்கு பிறகு இக்னோர் பண்ண போகிறோமா இல்லையாங்கிறது மக்கள் கையில் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஒரு முக்கியமான முனையாக இந்த தேர்தலில் நிற்கிறது. எல்லா எலெக்ஷன்ஸ்லையுமே நாங்கள் தனித்து போட்டிடுறோம், அவங்க 1% கட்சி, 3% கட்சி, 4% கட்சின்னு இருந்தது போய் இன்றைக்கி 8% வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அப்படிங்கிற நிலையில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ எப்போ அங்கீகாரம் பெற்றுட்டாங்களோ அவங்க ஒரு முனை இல்லை அப்படின்னு நம்ம அவர்களை தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ இப்படி இத்தனை அணிகள் இருக்கும்போது ஒரு சட்டமன்ற தேர்தல் வருகிறது என்றால் அந்த சட்டமன்ற தேர்தலில் பிரதான கேள்வி மக்கள் மத்தியில் என்ன? இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா இருக்காப்பா, இதையே இருக்கட்டுமா இல்லை மாற்றட்டுமா? இதுதான் முதல் கேள்வி. அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது அடுத்த கேள்வி. இந்த ஆட்சியே பிடிச்சிருக்குன்னா நம்ம இந்த ஆட்சிக்கே ஓட்டு போட போகிறோம், பிடிக்கலைன்னா அடுத்தவர்களுக்கு ஓட்டு போட போகிறோம். அப்போது இந்த இப்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு, திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு உண்மையான சவாலை யார் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுடைய அணியா, புதிதாக வந்திருக்கக்கூடிய பெரும் ஸ்டார் பவரோடு எல்லா ஹெட்லைன்ஸையும் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய அணியா, அல்லது கன்சிஸ்டண்டாக கடந்த பல ஆண்டுகளாக களத்தில் நின்று இப்போது 8% பெற்று நின்று கொண்டிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களுடைய அணியா? இப்படி கேள்விகள் தான் எழுந்திருக்கிறது. இந்த 4 பேர் ஆப்ஷன்ஸ் சொன்னாலும் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் யாருமே சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லைங்க, கண்ணுக்கு எதிர்க்க எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாரு. ஸோ அவர்களுடைய சார்பாகவும் நம்ம அவர்களுடைய ஆதரவாகவும் இங்கே பேச போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் தாமதம் இல்லாமல் நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். முதலில் இந்த திமுக ஆட்சிக்கு, திமுக தலைமையிலான அணிக்கு சவால் விடுவ போவது எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் தான், எங்கள் கூட்டணி தான், அதிமுக பாஜக கூட்டணி தான் என்று சொல்வதற்காக திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களை முதலில் பேசுகிறார். திமுகவிற்கு சவால் விடும் அணி எது என்ற தலைப்பிலே பேச சொன்னார்கள். முதல்ல நான் நெறியாளர் ரொம்ப நேர்மையான நெறியாளர், நடுநிலையாளர் என்ற பாராட்டு பெற்றவர். அவருடைய எண்ணம் எனக்கு தெரியும், ஆனால் ஆடையின் வண்ணம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப உறுத்துச்சு. என்னடா இது சகோதரி இப்போவே ஏதோ ஒரு சார்பு நிலை எடுத்துட்டாங்களான்னு. இருந்தாலும் நம்பிக்கையோடு பேசுகிறேன். ஆமாம், அனைத்து அச்சு ஊடகங்களாகட்டும் யாராக இருந்தாலும் பேசு பொருள்னா என்ன? உங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்குமா அமைக்காதா? அமித்ஷா என்ன சொன்னார், உங்கள் மாநில தலைவர் நயினாரண்ணா என்ன சொன்னார், இதே தான் பேசு. அப்போனா மக்கள் மனநிலை ஊடகங்களுக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்கிறது. திமுகவுக்கு சவால் விடும் மட்டுமில்லை, அடுத்த ஆட்சி அமைக்க போகும் அணி அஇஅதிமுக தலைமையில், எடப்பாடி அவர்கள் தலைமையில் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது என்பது முடிந்த முடிவாக எல்லாருக்கும் விளங்கிடுச்சு. அதனால தான் இதை பற்றி அமித்ஷா சொன்னதை மட்டும் சொன்னீங்க, எடப்பாடியார் என்ன சொன்னார் அதுக்கு? அதை சொல்லவில்லை. நீங்கள் சஸ்பென்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கக்கூடாதுங்க. அந்த சஸ்பென்ஸ் தான் த்ரில்லே. இப்போ அது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப தான் டெம்போ ஏறிட்டே போகும். அதனால் என்ஜாய் பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு.
அதே மாதிரி இந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியை நினைத்து பாருங்கள். 4.5 ஆண்டு காலமாக திமுகவின் அனைத்து தலைவர்களும் மூச்சை பிடித்து கொண்டு எதிர்த்த ஒரே கட்சி பாஜக தான். எந்த கட்சியை அவர்கள் எதிர்த்தார்கள்? அவங்க நடத்திய அத்தனை போராட்டங்கள் எதை கேட்டாலும் மத்திய அரசு, எதை கேட்டாலும் மோடி அவர்கள், எதை எடுத்தாலும் மத்திய மாநில அரசின் போராட்டமாக கவர்னரில் ஆரம்பித்து எல்லா போராட்டங்களும் திமுகவின் உயிர் மூச்சே பாஜக எதிர்ப்பு போராட்டங்கள் மட்டும்தான். அதனால் பாஜகவை முன்னிலைப்படுத்தி மட்டுமே அவர்கள் செய்வதால் இன்னைக்கு திமுகவுக்கு சவால் விடும் அணியாக உயர்ந்து நிற்கும் ஒற்றை அணி எங்களுடைய பாஜக அணி, என்டிஏ கூட்டணி. திமுக உடைய அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படும் கட்சி திமுக கட்சி. திமுக 49 ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் 25 ஆண்டு காலம் கழித்து ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக தான் தமிழகத்தை அதிக ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறது. திமுகவை நிறைய ஓய்வு கொடுத்து உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ திமுக எதிர்க்கட்சியாக இருந்து தான் நிறைய அனுபவம் இருக்கிறதுனால ஆட்சிக்கு வந்தால் கூட அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம எதிர்க்கட்சி தான் அப்படின்னு நினச்சி அவங்களே போராட்டம் தான் இன்னும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு. வி ஆர் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், வி ஆர் எஜுகேட்டர்ஸ். அவங்களே போராட்டம் சார். எதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க. அதுதான் ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய அடிப்படை வேலைகளை கூட செய்யாமல் மத்திய அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தி மக்களை திசை திருப்பது ஒன்றே தனது வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் விளக்கமாக சொல்ல வைத்தமைக்கு நன்றி. நீங்கள் ட்ரெஸ்ஸு கலர் பார்த்து நான் தப்பாக நினச்சிட்டேன். அதாவது மிக முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வளர்ச்சிக்கான திட்டங்கள், முன்னேற்றத்துக்கான திட்டங்கள், இது மாதிரியெல்லாம் சொல்வதை விட மக்களுக்கு ஒரு நலம் பயக்கும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியாக அமையாமல், நீங்கள் நீட்லையா மக்கள் ஏமாந்துட்டாங்க, மின் கட்டணத்துலையா மக்கள் ஏமாந்துட்டாங்க, மகளிர் உரிமை தொகையா மக்கள் ஏமாந்துட்டாங்க, தண்ணீர் வரி, சொத்து வரி, ஆசிரியர்கள் நியமனம் மக்கள் ஏமாந்துட்டாங்க, அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் மக்கள் ஏமாந்துட்டாங்க, தூய்மை பணியாளர்கள் பாவம் ரொம்ப துன்பப்பட்டுட்டாங்க. நீங்கள் எந்த துறை எடுத்தாலும், இன்னும் இதை பற்றியே நான் பட்டியல் சொல்லிட்டு போனேன்னா எப்படியெல்லாம் மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்பது மிக 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 அதிகமாக விரிவடைந்து கொண்டே செல்லும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மிக தெளிவாக இருந்தார்கள். அதாவது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அமைச்சராக பொறுப்பேற்றவர் சொன்னார், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் வண்டி கட்டிட்டு போய் அள்ளுங்க மண்ணை, எவன் கேட்குறான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஓப்பன் மீடியாவில் சொன்னாங்க. இன்றைக்கு தமிழகத்தின் மண் வளம் முற்றிலுமாக சுரண்டப்பட்டிருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் குடி தண்ணீரே கிடைக்காத அளவுக்கு எல்லா இடத்துலையும் மண்ணில் மிகப்பெரிய ஊழல், செம்மண்ணில் ஊழல், மெத்து, சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கஞ்சா எல்லா இடத்துலையும். நேற்று கோவையில் மிகப்பெரிய கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது. எல்லா இடத்துலையும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ரொம்ப எளிதாக பள்ளிக்கூடங்களில் பரவுது. கலாச்சார சீரழிவு நடக்குது. டாஸ்மாக் ஊழல், நிலக்கரி ஊழல் அப்படின்னு ஊழல்கள் மலிந்து கிடக்கிறது. இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டினால் எனக்கு தெரிஞ்சு திமுகவை எதிர்க்கும் மிக சவால் விடும் வலுவான அணி மக்களாகிய உங்கள் அணி தான். எல்லாருமே இன்றைக்கு திமுக அரசின் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள், வேகத்தில் இருக்கிறார்கள். தன்னுடைய கோபத்தையும் ஏமாற்றத்தையும் கண்டிப்பாக அவர்கள் வாக்குகளாக பதிவு செய்வார்கள். அது என்ன பார்த்தாரு, டிடிவி வரலன்ட்டாரு, ஓபிஎஸ் வரலன்ட்டாரு, மக்களை சேர்த்துருவோம் கூட்டணியிலன்ட்டாரு. அதாவது நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடக்கூடாது. தேர்தல் நடக்கிற வரைக்கும் நீண்ட நெடுங்காலம் யார் எந்த கூட்டணியில் இருப்பா, யார் எந்த கூட்டணியிலேருந்து விலக போகிறா. திமுகவில் இருக்க கூட்டணிகள் ஒரு தேன் கூடு மாதிரி, உள்ள தேன் நிறையா இருக்குங்கிறதுனால வேலைக்கார தேனீக்கள் நிறைய இருக்காங்க. அவங்க கட்டுக்கோப்பாக இருக்குது. தேன்கூடு பார்க்க உங்களுக்கு அழகாக இருக்கிறது. என்றைக்கு அங்கே அவர்களுக்கு தேன் கிடைக்கவில்லையோ எல்லாம் பறந்துடுவாங்க, எங்கே அடுத்த இடத்துக்கு வரப்போகுதுன்னு. அங்கே இருக்கிறதுனால இது நான் சொல்லலை, முத்தரசன் ஐயா தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். யார் யாருக்கு எத்தனை கோடி தேன் வழங்கப்பட்டது ஒவ்வொரு கட்சிக்கும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் தேன் இருக்க வரைக்கும் வேலைக்கார தேனீக்கள் அங்கே சுற்றி கொண்டிருக்கும், வெகு விரைவில் காணாமல் போகும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, கண்டிப்பாக பாஜகவோட வேண்டாம். அதிமுக கிட்ட என்ன சொன்னாங்க, என்ன இருந்தாலும் நீங்களும் நானும் பாய் பாய், அதனால் திராவிட கட்சி தான் நம்ம, அதனால் நீங்கள் பாஜக கிட்ட போய் மாட்டிக்காதீங்கன்னு ஓவர் அக்கறையில், ஓனாய் அக்கறையில் அவங்க சொன்னாங்க. அதிமுக பாஜகவோட கூட்டணி வேண்டான்னு எவ்வளோ முடியுமோ தடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கே அச்சம், பயம். இந்த கூட்டணி இயற்கையான கூட்டணி உருவானால் தன்னால் ஆட்சியில் தொடர முடியாது என்ற அச்சத்தின் காரணமாக திமுகவில் இந்த முயற்சி எடுத்தாங்க.
ஆனால் இது தலைவர்கள் முடிவு செய்து மட்டும் வரல. இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் எடப்பாடி அவர்கள் போகிறப்ப பார்த்தா கூடுற கூட்டம் இருக்கே, அந்த கூட்டம் சொல்கிறது மக்கள் இந்த கூட்டணியை வரவேற்கிறார்கள் என்று. அதிமுக கொடிகள் எத்தனை பறக்கிறதோ அதற்கு இணையாக பாஜக கொடியும் அங்கு இணைந்து பறக்கிறது. அதனால் இன்னைக்கு வெற்றிகரமாக இந்த அணி திமுகவுக்கு சவால் விட்டு முன்னேறி கொண்டிருக்கிறது. மத்தியில் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெறும் ஆட்சி மிகப்பெரிய மாற்றங்களை, இன்னைக்கு இந்தியாவோட நன்மதிப்பு உலகத்தில் மிக உயரமாக உயர்ந்திருக்கிறது. அமெரிக்கா போன்ற நாடு ஒரு அடக்குமுறையை கொண்டு வந்திருக்கும் போதும் கொஞ்சம் கூட அச்சப்படாமல் அவர்களுக்கு சவால் விட்டு இந்தியா இன்று தனியாக நிற்கிறது. இறங்கி வர்றாரு படிப்படியாக. அங்கே அமெரிக்க அதிபர் இன்றைக்கி நான் மோடியோட பேசணும்னு ஆசைப்பட்றேன், எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்கிற அளவுக்கு நம்ம துணிச்சலாக அமெரிக்க தேசத்தை எதிர்கொண்டு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு இந்தியாவின் வளர்ச்சி உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்தை நோக்கி பீடு நடை போட்டு கொண்டிருக்கிற வளர்ச்சி, அது தமிழ்நாட்டுக்கு வேணும்னா தமிழ்நாட்டு மக்களை, தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை இதயத்திலிருந்து நேசிக்கும் மோடி அவர்களின் எண்ணம், அவருடைய ஆட்சி இங்கு வர வேண்டும். யார் கொண்டாடினாங்க நம்ம ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும்? நம்மளுடைய மோடி அவர்கள் தான். மத்திய அரசுலேருந்து யார் வந்திருக்கா இதுக்கு முன்னாடி? அதனால் இப்போ நம்முடைய தமிழக மக்களுக்கு தேவை ஒரு மிகப்பெரிய மாற்றம். அந்த மாற்றம் வராவிட்டால் தமிழகத்தை காப்பது மிக மிக அரிதாகிவிடும். அதனால் மக்கள் எல்லாம் இன்று மோடி அவர்களின் நல்லாட்சியை கண்ட பிறகு நம்முடைய என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய மரியாதையும் அன்பையும் அளித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவோட மிகப்பெரிய இணக்கமுடையவர். எடப்பாடி அவர்களின் தலைமையில் இங்கு உருவாகி இருக்கும் எங்களுடைய கூட்டணி மிக வலுவான கூட்டணியாக, திமுகவின் ஆட்சிக்கு முடிவு கட்டும் கூட்டணியாக உயர்ந்து நிற்கிறது. இந்த வரப்போகிற தேர்தலில் எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்ற கருத்தோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய விஷயங்களை முன் வச்சார். முக்கியமாக கேட்குறாரு, இப்போ ஆட்சியெல்லாம் அமைச்சாச்சு, ஆட்சியில் பங்கு இருக்கா இல்லையாங்கிறது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்ட்டாரு. ஸோ இப்போ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க வந்துட்டு அந்த கான்ஃபிடென்ஸில் அதிமுக பாஜக கூட்டணி இருப்பதை பார்க்க முடிகிறது. இவ்வளோ கான்ஃபிடென்ஸ்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்கிறதுக்காக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். மைக்கு வேலை செய்யல, மைக்கு வேலை செய்யலைங்கிறது இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது. கூட்டணி ஆட்சி அப்படின்னு பிஜேபி நண்பர் சொல்கிறாரு. எங்கள் கூட்டணியாக போட்டிடுவோம், ஆட்சி எங்களுது தான் அப்படின்னு அதிமுக சொல்லுது. இந்த சரத்குமார் வடிவேல் ஏதோ சஸ்பென்ஸ் இருக்குன்னு இருக்கிறாருண்ணே. அதாங்க அந்த தங்கப்பதக்கம் அப்படின்னு ஒரு காட்சி வரும்ல, தங்கப்பதக்கம் மாதிரி தான் அது. கூட்டணி ஆட்சிங்கிறாங்க இவங்க, எங்கள் கூட்டணி வரும் ஆனால் ஆட்சி எங்களுதுங்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னா, முதல்ல அவங்க இன்னும் ஒரு கூட்டணியாகவே இல்லை, அவங்க இன்னும் ஒரு கட்சியாகவே ஒருங்கிணையாத சிக்கலில் இருக்காங்க. அந்த கட்சி ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக கடந்த 8 ஆண்டு காலமாக என்ன நிலைக்கு ஆளாகி இருக்கிறது, யாரால் ஆளாகி இருக்கிறதுன்னு நேற்று வரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது முழுக்க 8 ஆண்டு காலமாக பார்க்குறோம். அந்த தலைமை ஒன்று உருவாகி அந்த கட்சி ஒரு தலைமையின் கீழ் திரண்டாலும் கூட ஒரு தலைமையின் கீழ் அந்த கட்சி திரண்டுவிடக்கூடாது என்பதில் பாஜக தெளிவாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் அந்த கட்சியின் தலைமைக்கு எதிராக அந்த கட்சிக்குள்ளிருந்தே ஒவ்வொருவரையாக கிளப்பி விட்டு அவர்களுக்கு பின்னால் இருந்து அப்புறம் அவங்களையும் நட்டாட்டில் விட்டுட்டு போகிறத 8 வருஷமாக பார்க்குறோம். இவங்க ஒரு கூட்டணியவே சரியாக வைக்காதவர்கள் கூட்டணி ஆட்சி எப்படி சரியாக நடத்துவாங்க? அவர் கூட்டணியே அமைஞ்சு போச்சு, ஆட்சியை பிடிச்சிட்டோம், பங்கு பிரிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பல பங்காக பிரிச்சிட்டீங்க அதிமுகவை, இனி அங்கே பிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ணாமலை சொல்கிறார், இந்த ஆட்சிக்கு எதிராலாம் ஒன்றும் அலையெல்லாம் கிடையாது. எந்த ஆட்சிக்கு எதிராக? திமுக ஆட்சிக்கு எதிராக அலை எதுவும் இல்லை என்று சொல்கிறது யார்? பாஜகவின் முன்னாள் தலைவர். அப்போ அவரே வாக்குமூலம் கொடுக்குற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. இல்லை, அது இப்போ அப்படி தோன்றலாம், போக போக நாங்கள் தான் வலுவடைய போகிறோம்னு தானே சொன்னோம். போக போக இன்னும் 5 வருஷமாக இருக்குது, 5 மாதம்தான் இருக்குது. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லோரும் பரப்புரைக்கு போயாச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சுற்று பரப்புரையை முடிச்சிட்டார். அப்போ இனி போக போக எங்கிருந்து நீங்கள் ஆட்சிக்கு எதிரான அலையை பார்ப்பீங்க? இந்த ஆட்சிக்கு எதிராக சொல்வதற்கு ஏதும் இல்லை.
இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு களம் இருந்தால் கட்டாயமாக எதிர்க்கட்சிகள் தன்னியல்பாக திரண்டிருப்பார்கள். இப்போ 2017 நாங்கள் எப்படி தன்னியல்பாக திரண்டோம்? எதிர்க்கட்சிகள். பாஜக மிகப்பெரிய ஒடுக்குமுறையை தமிழ்நாட்டின் மீது செய்து தட்டி கேட்க ஆளில்லை என்று சொன்னவுடன் தேவையின் அடிப்படையில் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், பாஜகவின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தோம்ல. 8 கட்சிகள். இன்றைக்கி அது 9ஆம் மாறி 10ஆம் மாறி இன்னும் 2 கட்சி உள்ளே வரக்கூடிய அளவுக்கு இந்த அணி வலுப்பெற்று 2017 இருந்து இந்த அணி போராட்டக்களங்களை நடத்தினோம். 2021 தான் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல். அப்போ 2017 2021 வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சி அரசியலை எவ்வளவு தீவிரமாக முன்னெடுத்தோம். இன்றைக்கி அப்படியான காட்சி இருக்கா? அப்படி ஒரு எதிர்க்கட்சி ஒற்றுமை இருக்கா? இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் தனித்தனியாக வந்து உட்கார்ந்துருக்காங்க. நாங்களாவது 2 பேர் சேர்ந்து வந்து உட்கார்ந்துருக்கோம். அப்போ எதிர்க்கட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் திமுக வேணாம், திமுக வீட்டுக்கு அனுப்பிடுவோம் என்று சொல்லி தனித்தனியாக வந்திருக்காங்க. தனித்தனியாக எத்தனை விழுக்காடு ஓட்டு வாங்குவாங்க? அப்போ எல்லோரும் திமுக ஆட்சியை எதிர்க்கிறார்கள். எல்லோரும்னா மக்கள் அல்ல. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் சேர்ந்து வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவ்வளோ வலுவாக இருக்கிறோம். இன்னும் சில கட்சிகள் எங்கள் அணியில் சேரும் என்கிற நிலையில் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா எங்களுக்கு மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. முதலமைச்சருக்கு எதிராக எந்த ஒரு மனோநிலையும் இல்லை. இவரை இந்த ஆட்சி கட்டிலிருந்து இறக்கி ஆகணும், வீட்டுக்கு அனுப்பி ஆகணும்னு எப்போதுமே ஒரு ஆட்சியின் முடிவில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாகும். மக்கள்கிட்ட ஒரு கோபம் இருக்கும். நம்முடைய இந்த முதலமைச்சரை எதிர்த்து அப்படி என்ன கொந்தளிப்பு இருக்குது, கோபம் இருக்குது சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் எங்கே அது எதிரொலிக்குது? ஆட்சி நிர்வாகத்தில் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது, நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. நாங்கள் அதை வலியுறுத்துகிறோம். பல விஷயங்களில் மக்களின் பக்கம் நின்று அந்த கோரிக்கை அரசின் காதுகளுக்கு நம்ம சொல்கிறோம். நாங்களே போராட்டங்களை நடத்துகிறோம். இது ஒரு ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு ஆட்சி நிர்வாகத்தின் கீழே எல்லா கோரிக்கைகளையும் 100 விழுக்காடு நிறைவேற்றிட முடியாது, நிறைவேற்ற மாட்டாங்க. அப்போ நிறைவேற்ற சொல்லுவதற்கான அழுத்தம், போராட்டம் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த கொடுங்கோல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், இது ஒரு மக்கள் விரோத ஆட்சி என்று சொல்லி ஒரு இயல்பான கொந்தளிப்பு மக்கள்கிட்ட உருவாகுமே. ஏன் அது உருவாகவில்லை? ஏன்னா உருவாக வேண்டிய தேவை ஏற்படலை. முதலமைச்சர் கூப்பிட்டு பேசுகிறார். ஏதாவது ஒரு போராட்டம் நடந்தால் கூட கூப்பிட்டு பேசுகிறார். எங்கேயோ ஒரு பிரச்சனைனா கூட அதை உடனே கவனிக்கிறார். இந்த ஆட்சி நிர்வாகத்தில் யாராவது பிழை செய்து விட்டால் கூட உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆணையிடுறார். அப்போ இந்த தன்மையை பார்க்கிறோம். கூட்டணி கட்சிகள் நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தால் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆட்சி காலத்தில் தான் 8 மணி நேர வேலை என்பதை நேரத்தை அதிகப்படுத்தி சட்டமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அங்கே அதிமுகவும் இருக்குது, பாஜகவும் இருக்குது, பாமகவும் இருக்குது. இவங்கெல்லாம் திமுக கூட்டணியில் இல்லை. ஒரு கட்சியாவது எழும்பி இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம், தொழிலாளர் விரோத சட்டமாக இருக்குது, எனவே நாங்கள் இதை எதிர்த்து வெளிநடப்பு செய்கிறோம்னு யாராவது சொல்லுவாங்கன்னு செய்வாங்கன்னு பார்த்தா யாரும் செய்யலை. எதிர்க்கட்சிகள் செய்யவில்லை. யார் செஞ்சோம்னா விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் எழுந்து இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சோம். இந்த ஆட்சியில் 2 நாள் தான் முதலமைச்சர் கூப்பிட்டு பேசி, தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி, இந்த சட்ட திருத்தத்தை எங்கள் கூட்டணி கட்சிகளை எதிர்க்கிறார்கள், நீங்களே எதிர்க்கிறீங்க, எனவே இதை நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம்னு அறிவித்தாரா இல்லையா? இதே தமிழ்நாட்டில் தானே நடந்துச்சு. அப்படி பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்களை அதிமுகவும் சில விஷயங்களை எதிர்க்கிறாங்கல்ல, ஏற்காமல் இருக்கிறாங்கல்ல. ஒரு முறையாவது எங்கள் கூட்டணி கட்சி இதை எதிர்ப்பு தெரிவிக்குது, ஏற்க மாட்டேன்னு சொல்லுது, எனவே இதை நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம்னு ஒன்று சொல்லுங்கள். பிஜேபி செஞ்சதை இல்லை, இதே மாதிரி சொல்லி இந்த ஆணவ கொலை சட்டம், இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்து வச்சிருக்கலாமே. கட்டாயமாக அதையும் இந்த அரசு தான் செய்யும். ஏன்னா ஆணவ கொலை நடக்குதுன்னா அதை கண்டித்து அறிக்கை விடுவதற்கு கூட எதிர்க்கட்சி தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து ஒரு அறிக்கை கிடையாது. கவின் படுகொலை நடக்குது, விஜய்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை கிடையாது. அப்போ எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுப்பதற்கே ஒரு முணுமுணுப்புக்கே அவர்கள் தயாராக இல்லையும் போது இவர்கள் ஆட்சியில் வந்து எப்படி செய்வாங்க? இப்போ ஆணவ கொலை தடுப்பு சட்டம் திமுக கொண்டு வரல, அதனால நாங்கள் திமுக முறிச்சிட்டு அதிமுக கூட போய் சேர்றோன்னு வைங்க. அதிமுக அதை ஏற்றுக்குதா? கருத்தளவிலாவது ஏற்றுக்கொள்கிறதா? கருத்தளவில் கூட அதை ஏற்க தயாராக இல்லை. அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த திருமணங்களுக்கு, சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்து இந்தியாவுக்கே வழிகாட்டிய ஒரு கட்சி ஆட்சியில் இருக்காங்க. அவர்கள் தான் இதை கொள்கையளவில் ஏற்றுக்கொள்கிற கட்சி. அப்போ எங்களுடைய கொள்கையளவில் ஏற்பு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நம்ம நடைமுறையில் அதை செய்வதற்கு தாமதமாகிறது, செய்யுங்கன்னு சொல்கிறோம். அவங்க தான் செய்ய முடியும், ஏன்னா கொள்கையளவில் அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க அதை எதிர்க்கலை. இதை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லலை, கொள்கையளவில் ஏற்றுக்கொண்டார்கள். நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அரசு
பல்வேறு காரணங்களோடு அதை பார்க்குது, அதை செய்வாங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் அதனால் தொடர்றோம். அப்போது எங்களுக்கு இவர்கள் செய்யவில்லை, அவர்கள் செய்வார்கள், அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அப்போ நாங்கள் எங்களுடைய ஒரு அரசியல் கட்சியாக எங்களுடைய தேர்வு யாராக இருக்கும்? அப்போ இந்த ஆட்சியை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து தான், மற்றவர்களோடு ஒப்பிட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்து ஆதரிக்கிறோம். ஆதாயத்தை முன்னிலைப்படுத்தி நாங்கள் முடிவெடுக்கவில்லை, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து முடிவெடுக்கிறோம். பிஜேபி நீட்டில் இடத்துல கையெழுத்து போடாத, பிஜேபி நிதியை மறுத்தாலும் நீ 2000 கோடி ரூபா தரலன்னா பரவாயில்லை, அந்த நிதியை பெறுவதற்கு நாங்கள் போராடுவோம். அதே நேரத்தில் அந்த நிதிக்காக எங்கள் கொள்கையை சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். 2000 கோடிக்காக 2000 ஆண்டுகள் இந்த மண்ணை பின்னோக்கி இழுக்க நான் தயாராக இல்லைன்னு ஒரு முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணுறார். இப்போ நாங்கள் யார் பக்கம் நிற்கிறது? யார் பக்கம் நிற்கிறது நாங்கள்? அப்போ நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். கொள்கை அடிப்படையில் தெளிவாக இருக்கிறாங்க, பிஜேபி எதிர்ப்பில் முனைப்பாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லி நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னாரு. பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குல்ல, அப்புறம் அதை நாங்கள் எதிர்க்காமல் எப்படி இருக்க முடியும்? அதை ஆதரிக்க முடியும்? நாங்கள் கூட்டணியில் தொடர்ந்தாலும் உண்மையான எதிர்க்கட்சியாகவும் செயல்படுகிறோம். மக்கள் பிரச்சனைகளில் போராட்டங்களை நடத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடின அளவுக்கு இந்த ஆட்சி காலத்தில் யாரும் போராடி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ போராட்டங்களை நடத்தியிருக்கோம். ஏன்னா மக்கள் பிரச்சனைகளை சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. கூட்டணியில் இருக்கோம், அதனால் அமைதியாக போகணும். நாங்கள் போகல. சட்டமன்றத்தில் நடந்ததை நான் சொன்னேன், சட்டமன்றத்தில் நடந்த ஒரு காட்சியை சொன்னேன். அது மாதிரி 1000 பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி இருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் அவ்வளவு போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். எனவே அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டு போகிறோம், அதெல்லாம் பிஜேபி கூட்டணியில் அதிமுக போட்டுட்டு போகுது. திமுக கூட்டணியில் அப்படி ஒரு நிலை இல்லை. சுயமரியாதை மிக்க கூட்டணி. இந்த கூட்டணி மீண்டும் 2026 தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும், வெல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி ஆலூர் ஷானவாஸ் அவர்களே. கூட்டணி எல்லாம் அமைக்கிறது இருக்கட்டும், முதல்ல கட்சியை சரி பண்ணுங்க அப்படின்னு அதிமுகவுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கிறாரு. திரு சத்யன் அவர்கள் வரும்போது அதுக்கு பதில் சொல்லார் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். பட் இந்த அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இதுக்குள்ளேயே இந்த விவாதம் இவ்வளோ நேரம் வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஆனால் இன்னும் பல சக்திகள் நம்ம பேசணும் முன்னாடி களத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி, அதில் முக்கியமாக இன்று களம் கூட இறங்கி இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு சம்பத்குமார் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். திமுக கூட்டணிக்கு சவால் விடும் அணி எது என்கின்ற இந்த தலைப்பை எங்களுக்கு வழங்கியவுடன் அதில் சில சந்தேகங்கள் வந்தது. தந்தி தொலைக்காட்சி இந்த தலைப்பில் நிறைய ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சுருக்காங்களா அப்படின்னு தோணுச்சு. போச்சுடா. அது என்ன, திமுக கூட்டணிக்கு சவால் விடும் அணி, திமுகவுக்கு சவால் விடும் அணி அப்படின்னு கிடையாதா சார்? அங்கே கூட்டணி இருக்குது சொல்லியிருக்கு. ஏன் அணியாத்தான் திமுகவை எதிர்க்கணுமா? அணியாத்தான் திமுகவை எதிர்க்கணுமா? ஏன் தனியாக எதிர்க்க முடியாதவங்கள? டிவிகே என்கின்ற தனிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களை அலற விட்டு கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவிற்கு யார் வேண்டுமானாலும் சவால் விடலாம், ஆனால் திமுக யாரை தங்களுக்கு சவால் என்று எண்ணுகிறது என்பது முக்கியம். அது இப்பொழுது இந்த காலகட்டத்தில் எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மக்கள் சந்திப்பிற்காக திருச்சிக்கு செல்லும் பொழுது, அரியலூர் செல்லும் பொழுது எத்தனை நிபந்தனைகள், எத்தனை கட்டுப்பாடுகள், 23 கட்டுப்பாடுகள். வேறு எந்த கட்சிக்கும் எந்த தலைவருக்கும் இத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை. அது எடப்பாடியாருக்கு உட்பட. அண்ணன், என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் எத்தனையோ மாநாடு போடுகிறார். எந்த மாநாட்டிற்கும் இத்தனை கட்டுப்பாடுகள் கிடையாது. இருக்கலாம், அந்த கட்டுப்பாடுகளை விட அந்த கட்டுப்பாடுகள் இந்த அளவுக்கு இல்லை. கோயிலில் சாமி கும்பிட்டதற்காக பொதுச் செயலாளர் மீது வழக்கு தொடரப்பட்டது. எந்த கட்சியின் மீது, எந்த பொதுச் செயலாளர் மீது, எந்த கட்சி நிர்வாகியின் மீது வழக்கு தொடரப்பட்டது? புதிதாக வந்த எதிரிகள் யார் சொல்வது? முதலமைச்சர் சொல்கிறார். பழைய எதிரிகளும் சரி, புதிதாக வந்த எதிரிகளும் சரி அப்படின்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தை தனக்கு சவாலாக பார்க்கிறது, தனக்கு எதிரியாக பார்க்கிறது என்பதுதான் உண்மை. கேட்கலாம் நீங்க, இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த அதிமுக திமுக கூட்டணிக்கு சவால் கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். நான் பரிதாபப்படுகிறேன் அவர்களை பார்த்து. எம்ஜிஆர் காலத்து அண்ணா திமுகவா இது? இல்ல திமுகவை எதிர்ப்பதற்கு இது என்ன எம்ஜிஆர் காலத்து அதிமுகவா? தொடர்ந்து 3 ஆண்டுகள் 3 முறை திமுகவை ஆட்சி கட்டிலே அமர விடாமல் தடுத்த எம்ஜிஆருடைய அதிமுகவா இது? அல்லது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எனக்கு எதிரிகளே கிடையாது என்று சொன்ன இரும்பு பெண்மணி ஜெயலலிதாவுடைய
அந்த அதிமுகவா இது? இது எடப்பாடியாருடைய அதிமுக. இன்றைக்கு எத்தனை பிரிவுகளாக இருக்கிறது, எத்தனை பிரிவுகளாக இருக்கிறது. இன்றைக்கு அமமுக யார்? அது வேற கட்சின, வேற கட்சி. ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் தொண்டர்கள் அதிமுகவிலிருந்து போனவர்கள். நான் கோவில்பட்டியில் அண்ணன் டிடிவி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியை சேர்ந்தவன், எனக்கு தெரியும். அங்கே கடம்பூர் ராஜு அவர்களுக்கு விழுந்த வாக்குகளும் அதிமுக வாக்குகள், அண்ணன் டிடிவி அவர்களுக்கு விழுந்த வாக்குகளும் அதிமுக வாக்குகள். அம்மா சின்னம்மா அணி, அதே மாதிரி ஓபிஎஸ் அணி, இன்னைக்கு புதுசா செங்கோட்டையன் அணி, இத்தனை அணிகள் இன்றைக்கு இருக்கிறது. இதுதான் வலுவான அதிமுகவா? இல்ல இத்தனை அணிகளாக பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக திமுகவுக்கு சவால் என்றால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவால் என்று சொன்னால் அதை விட வேடிக்கை எதுவுமே கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் என்பது பெரும்பான்மையான வாக்குகள் எங்களுடைய வாக்குகள். எங்கள் கட்சி, எங்கள் தலைவர் ஆரம்பிக்கின்ற பொழுது 2024 தமிழக வெற்றி கழகத்தை எங்கள் தலைவர் ஆரம்பிக்கின்ற பொழுது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தான் நாம் போட்டியிடப் போகிறோம். இதற்கு இடையே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலோ இடைத்தேர்தலில் நாம் போட்டியிடப் போவதில்லை. அந்தந்த சமயங்களில் அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள், அந்த தொண்டர்கள் தங்களுக்கு பிடித்த கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் என்று சொன்ன பொழுது, அன்றைக்கு 2024 நாம் தமிழர் கட்சிக்கு பெரும்பான்மையான வாக்குகள் எங்களுடைய வாக்குகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 8% வாக்குகள் என்பது 2021 நீங்கள் என்ன வாக்குகள் பெற்றீர்கள் அதை மனசு வச்சுக்கோங்க. நான் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் நாம் தமிழர் மீது. நான் அந்த கட்சியினுடைய ஆதரவாக இருந்தவன் என்ற காரணத்தால் சொல்றேன். 2010 நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த போது இன்றைக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எத்தனை கவுன்சிலர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க? நான் இன்னொன்று புள்ளிவரம் சொல்றேன். வெறும் 6 பேரை வச்சு பேசுறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அதே கோயில்பட்டி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கோயில்பட்டி ஒன்றியத்தில் ஒரே ஒரு நாம் தமிழர் வேட்பாளர் மட்டும்தான் போட்டிட்டார். அது என்னுடைய தங்கை. எங்க உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஒன்றியத்தில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கு திமுகவுக்கு சவால்னு சொன்னா ஏற்றுக்க முடியுமா? திமுகவுக்கு எப்படி வந்து அதிமுக சவாலாக இருக்க முடியும்? திமுகவுக்கு எப்படி நாம் தமிழர் சவாலாக இருக்க முடியும்? முதல் மாநாட்டிற்கு வந்த மக்களுடைய ஆதரவை பாருங்கள். 2வது மாநாட்டிற்கு வந்த மக்களுடைய ஆதரவை பாருங்கள். தமிழ்நாட்டில் சமகாலத்தில் ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. அவங்க என்ன 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்க என்ன கேட்பாங்க, நாங்களாவது இத்தனை தேர்தல் போட்டிட்டு இருக்கோம், நீங்க முதல் தேர்தலே எப்படி சவால் ஆவீங்கன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. நிச்சயமாக. அதாவது இது இல்லை, இது வந்து சில பேர் வந்து இந்த அரசியல் விமர்சகர்கள் புள்ளிகள் இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இது ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி. தேர்தலில் போட்டியிடாத ஒரு கட்சி வந்து எத்தனை வாக்குகள் இதெல்லாம் வந்து விஷயமே இல்லை. முதல் தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சி என்றாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை எங்கள் தலைவருக்கு கூடக்கூடிய கூட்டத்தை வைத்து நீங்கள் முடிவு செய்யலாம். அரசியல் எண்ணிக்கை என்பது மிக முக்கியம். ஒரு புதிய தலைமுறை, 30 வயதிற்கு கீழுள்ள ஒரு புதிய தலைமுறை இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை களம் கண்டிருக்கிறார்கள். எல்லா கட்சியிலையும் அதே மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. அவர்களும் சில ஒழுங்கினமாக நடந்து கொண்டிருப்பார்கள். ஆர்வம் மிகுதியாக சில விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. ஆனால் இத்தனை பேர், இத்தனை லட்சம் பேர் குடும்பமாக பெண்கள், இளைஞர்கள், படித்தவர்கள், புதியவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியாக நீங்கள் கருத வேண்டாமா? அதனால தான் இத்தனை எதிர்ப்புகள் எங்களுக்கு வருது. அதனால தான் திமுக எங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஆளும் திமுகவிற்கு அதிமுக சவாலா, நாம் தமிழர் சவாலா, அல்லது அந்த அணிக்கு தமிழக வெற்றி கழகம் சவாலாக இருக்குது என்று சொன்னால் உண்மையிலே திமுகவுக்கு சவாலாக இருப்பது மக்கள் பிரச்சனைகள். கடந்த 4.5 ஆண்டுகளாக இந்த மக்களத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது? ஆசிரியர்கள் போராடுறாங்க, பேராசிரியர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க. குறிப்பாக தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களும் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில் பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் மாதம் 25,000 சம்பளம். உயர்நீதிமன்றம் சொல்லுது அவர்களுக்கு 50,000 சம்பளம் கொடுன்னு. ஆனால் இந்த அரசாங்கங்கள் வெறும் 11 மாதத்துக்கு மட்டும் 25,000 சம்பளத்தை கொடுக்குது. 12வது மாதம் அவன் மண்ணை சாப்பிடுவானா? இது பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? இது சவால் இல்லையா உங்களுக்கு? கொரோனா காலத்தில் செவிலியர்களை பணியமர்த்தினீர்களே, அவரை நிரந்தரம் செய்தீர்களா?
துப்புரவு பணியாளர்கள் சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்களே, அது சவால் இல்லையா உங்களுக்கு? வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் நம்ம சிவகாசியில் பட்டாசு வெடிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் சிவகாசியில் அங்கே பட்டாசு ஆலையில் தயாரிக்கப்படும் பொழுது அங்கே அந்த ஆலையில் பணியாற்றிய தொழிலாளர்கள் தொடர்ந்து இறந்தவனம் இருக்கிறார்களே. சிவகாசியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு இறப்பு இருக்கிறது. இது இந்த அரசாங்கம் இதை தடுப்பதற்கு என்ன வேலை செஞ்சாங்க? இது இந்த அரசாங்கத்துக்கு முன்னிருக்கக்கூடிய சவால் கிடையாதா? தாவேகாவை, தமிழக வெற்றிக் கழகத்தை ஒடுக்க வேண்டும், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அனுமதி தரக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய திமுக கச்சத்தீவை மீட்பதற்காக என்ன முயற்சிகள் எடுத்தார்கள்? ஒரே ஒரு மாநாட்டு தீர்மானம் சர்வதேச அளவில் பேசப்பட்டதா இல்லையா? அங்க இருக்கக்கூடிய என்னைக்கு கச்சத்தீவுக்கு அதிபர் சென்றார்? எந்த அதிபர் கச்சத்தீவிற்கு சென்றார்? இன்றைக்கு ஏன் கச்சத்தீவுக்கு அந்த இலங்கை அதிபர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால், இந்த தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருடைய வார்த்தைக்கு சர்வதேச அரசியல்கள் முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை நீர் ஆதாரங்களை அளித்திருக்கிறார் என்பதை பற்றி என்னைக்காவது இந்த திமுக அரசு கவலைப்பட்டிருக்கிறதா? கடந்த 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சியை பிடித்து அதிமுகவுக்கு திமுக சவால், திமுகவுக்கு அதிமுக சவால், இப்படி மாறி மாறி வந்து சவால் பண்ணீங்க. ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தான் உண்மையான சவால். எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் என்ன? எதிர்க்கட்சியுடைய அரசியல் என்ன? அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்கின்ற தவறை சுட்டி காட்டுவதுதான் எதிர்க்கட்சிகளுக்கான அரசியல். ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு என்ன செய்யணும்? எதிர்க்கட்சியை ஒடுக்குவதா ஒரு வேலையா? மக்கள் பிரச்சனைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள்? எனவே திமுக கூட்டணிக்கு உண்மையான சவாலாக விளங்குவது தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே. திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவதும் தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் திரு சம்பத்குமார் அவர்களே. எந்த கட்சி சவாலாக இருக்குதோ இல்லையோ, மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு சவால் அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அடுத்ததாக திமுக தலைமையிலான அணிக்கு சவால் விடக்கூடியது நாங்கள் தான், நாம் தமிழர் தான் என்று சொல்ல திரு இடும்பவனம் கார்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திமுகங்கிற கட்சி தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகளை கடந்து விட்டது. 6வது முறையாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது திமுக. இந்த 70 ஆண்டு காலத்தில் திராவிடர் என்கிற கருத்தாக்கங்களை கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி வந்த வேளையில் 2010ஆம் ஆண்டு முகிழ்த்த நாம் தமிழர் கட்சி இந்த திராவிடம் என்பது போலி, திராவிடர் என்பது போலி, திராவிடம் என்கிற சொல்லும் தமிழ் இல்லை, திராவிடர் என்பதும் தமிழரை குறிப்பது இல்லை என்று உடைத்து திமுகவின் அடிமடியில் கை வைத்திருக்கிறது. சக்கர நாற்காலி சதிகாரன் என்று மேடையிலே நீட்டி முளைக்க வேண்டுமானால் பஞ்சம் பிழைக்க திமுகவில் தஞ்சம் புகுந்திருக்கலாம். ஆனால் இனமான தமிழர்கள் ஒருபோதும் திமுகவின் துரோகங்களை, நயவஞ்சகங்களை என்னைக்கும் மறக்க மாட்டோம், என்னைக்கும் அதை கடந்து போக மாட்டோம். திமுகவை மக்கள் மன்றத்தில் தோலுரிச்சு கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. திமுகவுக்கு என்ன சிக்கல்னா, மற்றவங்க அடித்தா அழுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க. நாம் தமிழர் கட்சி அடித்தா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி வாயை மூடிட்டு கதறுவாங்க. அப்படி திமுகவை கதறவிடக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற முழக்கத்தை வச்சாங்க. இன்னைக்கு அந்த பாட்டை வெளில போட தயங்குறாங்க. என்ன விடியல்? அமோக விடியல். அண்ணன் சாணவா சொன்னாங்க, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடறாங்க, ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்குது, மக்கள் மத்தியில் கொதிப்பே இல்லைன்னு. சத்தியமாக நீங்கள் நம்பணும். நம்பலனா பாஜக வந்து பூந்துடும், உங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துடும், ஜன்னல் வில்லையாக பூந்துடும், எல்லா இடத்துலையும் பூந்துடும். கம்யூனிசம், சோசியலிசம் அப்படின்னா ஏன் ஸ்டாலின் பேசுகிறாங்க? என் பேரே ஸ்டாலின், ஏன்னா நான் ஒரு கம்யூனிஸ்ட்டுங்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நிகழ்ச்சி, சோசியலிச கீபாவை மீட்போம் நிகழ்ச்சி, அதில் சிறப்பு அழைப்பாளர் ஐயா ஸ்டாலின். அங்கேருந்து 1.7 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகை வாசலில் தனியார் மையம் கூடாது என்று சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக போராடுறாங்க. நீங்கள் கம்யூனிசம் சோசியலிசம் பேசுகிறீங்கல்ல, இந்த கம்யூனிசம் சோசியலிசம் எல்லாமே தனியார் மையத்துக்கு எதிரானது. ஒரு பக்கம் தனியார் மையத்தை ஊக்குவிச்சுட்டு நான் கம்யூனிசம் சோசியலிசம்னு பேசணும்னா இது நாடகமாக இல்லையா? இது ஏமாற்றம் இல்லையா? வேங்க வயலில் நீதியை பெற்றுத்தராத நீங்கள், இயற்கை நீதியை பெற்றுத்தராத நீங்கள் சமூக நீதி என்று பேசுவது வெட்கக்கேடு இல்லையா? நீங்கள் சிந்திச்சு பாருங்க, அந்த மக்கள் வந்து கூணி கொடுக்குறாங்க.
நீங்கள் மலத்தை கலந்துக்கு பதிலாக வந்து விஷத்தை கலந்துக்கலாம், நாங்கள் செத்து போயிருப்போமேங்கிறாங்க. அந்த ஊருக்கு வேங்கவேலுக்கு போய் அந்த மக்களோட மக்களாக தரையில் உட்காந்து அவங்க வீட்டில் ஒரு குள்ள தண்ணியை வாங்கி அதை குடித்து நான் உங்களோடு இருக்கேன், இந்த அரசு உங்களோடு இருக்கும், தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த தீண்டாமை சுவர் போல சாதியத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த தொட்டியை உடைச்சிட்டு நீங்கள் அங்கே நின்று திராவிட மாடல் பேசியிருந்தா உங்களுக்கு தகுதி இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வேங்கவேலுக்கு ஏன் போகலை? வேங்கவேலில் சாதி சிக்கல் இல்லை, அங்கே சாதிய வன்கொடுமை இல்லைன்னு ஊற்றி முடிட்டாங்க. டெல்லியில் விவசாயிகள் போராடினாங்களா? ஐயா ஸ்டாலின் தார்மீக ஆதரவு. பரந்தூரில் போராடுறாங்களே 2 ஆண்டுகளாக. திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று, விளைநிலங்களை விவசாயிகளை ஒப்பதில்லாது நாங்கள் எடுக்க மாட்டோம்ங்கிறது திமுகவின் தேர்தல் வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை மீறி பரந்தூர் மக்கள் மீது, ஏகனாபுரம் மக்கள் மீது ஏன் அடக்குமுறை? பரந்தூருக்கு ஏகனாபுரத்துக்கு போனால் காவல்துறையும் உளவுத்துறையும் ஏன் எங்களை வந்து சோதிக்குது? எதுக்கு? இப்போ பாஜக உங்களுக்கு என்ன வேறுபாடு? அதிமுக ஆட்சி காலத்தை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, தூத்துக்குடியில் 15 பேரை துள்ள துடிக்க கொண்டது எடப்பாடி பழனிசாமி அரசு. எனக்கு மாற்று கருத்து இல்லை, நான் கண்டிக்கிறேன். அதை சொல்லி அதிகாரத்துக்கு வந்த திமுக இதுவரை யாராவது ஒரு வரை சிறைக்கு அனுப்பியிருக்கா? கொன்னது அதிமுக, காப்பாற்றி கொண்டு போய் திமுக. என்ன வேறுபாடு உங்களுக்கு? என்ன கோட்பாட்டுக்கு என்ன கொள்கை இருக்குது கேட்டா? பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு, பாஜக வச்சுக்க பெரிய வாஷிங் மிஷின். அதில் வந்து அங்கே அஜித் பவாரை போடுவாங்க, இவங்க சின்ன வாஷிங் மிஷின் அது செந்தில் பாலாஜியை போடுவாங்க. 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அரவக்குறிச்சியில் தஞ்சாவூரில் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. ஏன் தள்ளி வைக்கப்பட்டுச்சு? வாக்கு காசு கொடுத்தது அதிமுக. அரவக்குறிச்சியில் வாக்கு காசு கொடுத்த அதிமுகவின் வேட்பாளர் யார்? இந்த செந்தில் பாலாஜி. அவர் புனிதராயிட்டாரு, எஸ்வி சேகர் புனிதராயிட்டாரு. ஆனால் என்ன சொல்கிறது, நாங்கள் பாஜக வலிமையாக இருக்கிறோம். பாஜக ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாட்டில். அண்ணன் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. பாஜக ஒன்றும் இல்லை, அவங்களுக்கே தெரியும். அதான் சொல்கிறாருல, அண்ணாமலே திமுக ஆதரவாக பேசுகிறாருன்னு. அவ்வளோதான் பாஜக. நீங்கள் பாஜக காட்டி பாஜக வந்துடும், பாஜக வந்துடும். அதுவும் அண்ணன் ஷானவாஸ் பேசுகிறாங்க, பாஜகவோடு நாங்கள் எதிர்ப்பு உணர்வில் இருக்கோம்னு. 2001 சட்டமன்ற தேர்தலின் போது பாஜகவோடு சேர்ந்து விசிகாவும் அன்றைக்கு இடங்களை பகிர்ந்து கொண்டது. வரலாறு மறுக்க முடியுமா? மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் திருமா போட்டி எம்எல்ஏ ஆகிறாங்க. இந்த பக்கம் காரைக்குடி தொகுதியில் கெச்ராஜா போட்டி எம்எல்ஏ ஆகிறாரு. 2 பேரும் ஒரே கூட்டணி. அண்ணன் திருமாவுக்கு பாஜக வாக்கு விழுந்துச்சு, அதே போல ஹெச்ராஜாவுக்கு விசிக வாக்கு விழுந்துச்சு. 2002 குஜராத் இனப்படுகொலை செஞ்சது பாஜக அரசு. குஜராத்தில் அந்த இனப்படுகொலை செஞ்சு முடிச்ச பிறகும் கூட கூட்டணியில் பாஜக திமுக கூட்டணியில் தொடர்ந்தது அண்ணன் திருமா. மறக்க முடியுமா? இன்னைக்கு பாஜக நாடகம் போடுறீங்க. பாஜக சமரசம் இல்லாமல் நாங்கள் தான் கழிக்கிறோம். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நிறைய சுட்டி காட்டுறீங்க. இப்போ திரு ஷானவாஸ் என்ன சொல்றாரு, இப்படி சொல்றதுக்கு 4 பேர் இருக்கிறீங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்குள்ள பிரிச்சுக்கங்க, எங்க ஓட்டு எங்களுக்கு இருக்குன்றார். அது வாக்கு அரசியல். இப்போ வெற்றி பெற்று என்ன பண்ண போறாங்க அவங்க? வெற்றி பெற்று மோரூரில் கொடியேற்ற முடியல, தமிழ்நாடு முழுக்க கொடியேற்ற முடியல. அண்ணன் திருமாயத்தின கொடியை புடிஞ்சு போடுது. நாங்கள் போராட்டம் பண்ணோம்னு அண்ணன் ஷானவாஸ் சொல்றாங்க. உண்மைதான். அவங்க போராட்டம் யாரை எதிர்த்து? காவல்துறை எதிர்த்து. அருவாடுத்துறை வெட்டிட்டான்னா வெட்டமனை கண்டிச்சு போராட்டம் இல்லை, அருவாளை கண்டிச்சு போராட்டம். இதை நான் வன்மையாக கண்டிக்கல, கண்மையாக வண்டிக்கிறேன். இதில் திடீர்னு நாங்கள் தான் வந்து எதிரி, திமுகவுக்கு நாங்கள் தான் எதிரின்னு கிளம்பியிருக்காங்க. யார்? சிங்கம், புது சிங்கம். சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்க வராது, வேட்டைக்கு தான் வரும். ஆனால் என்ன ஒன்று, சனிக்கிழமை மட்டும்தான் வேட்டையாடும். இந்த மாதிரி விசித்திரமான சிங்கத்தை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. நான் வந்து கூகுளில் தட்டச்சு பண்ணி பார்த்தேன், சோம்பேறி மிருகம் எதுன்னு பார்த்தேன். 4ஆவது இடத்துல சிங்கம் இருக்கு. ஒரு நாளில் 20 மணி நேரம் தூங்குமா, ஓய்வு எடுக்குமா, ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கும். அப்போ பொருத்தமாக தான் இருக்கும். நாம் தமிழக கட்சி பெற்ற வாக்கு நாம் தமிழக கட்சியின் கோட்பாட்டுக்கு தத்துவத்துக்கு விழுந்த வாக்கு, உதிரிகளால் விழுந்த வாக்கு இல்லை. நான் சவால் விடுறேனே, விஜயை, நடிகர் விஜயை, தாவேகாவின் தலைவர் விஜயை அவர் போட்ட மைக்கில் வந்தது இல்லையா? அது அவர் போட்ட மைக்கில் வந்தது. இந்த வர கதைக்கு 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தாவேகான்னு கட்சி பேரை ட்விட்டரில் அறிவிக்கிறார். அறிவித்த பிறகு அக்டோபரில் வந்து மாநாடு போடுறாரு. மாநாட்டில் கோட்பாடு முரணாக இருக்கிறதுன்னு தெரிஞ்ச பிறகு நாம் தமிழக கட்சி மிக கடுமையாக விமர்சிக்குது. இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்கிறோம். அதுக்கு பிறகு இங்கே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக போட்டி போடுது, நாம் தமிழக கட்சி போட்டி போடுது. 2 தான் போட்டி போடுறோம். பிரதான கட்சியான அதிமுக கூட இல்லை. அந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழக கட்சி 24,000 வாக்களை பெற்றிருக்கு. அங்கே தாவேக்காவோட வாக்கு எங்கே போச்சு?
நோட்டாவுக்கு போட்டான்னா நோட்டாவுக்கு 6000 பேர் தான் போட்டிருக்கான். அதான் தாவேக்காவோட வாக்கா? இல்லை வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கான்னா வாக்குப்பதிவு குறையவே இல்லை. எங்கே போச்சு தாவேக்காவோட வாக்கு? கணத்தை காணுங்கிற மாதிரி வாக்கை காணும் புகார் கொடுங்க. யார் பேசுறது? விஜய் பேசார்ல, கச்சத்தீவு நாங்கள் பேசின பிறகு இலங்கை அதிபரே போயிட்டாருன்னு ஒரே ஒரு முறை நான் சவால் வர்றேன் விஜய்க்கு. காவிரி சிக்கல் குறித்து, முல்லை பெரியாறு குறித்து ஜனநாயகன் படம் வெளியாகிறதுக்கு முன்பு பேச சொல்லுது. காவிரி சிக்கல் குறித்து, முல்லை பெரியாறு குறித்து விஜய் வாய் திறக்க மாட்டார். வாய் திறந்தா கர்நாடகாவில், கேரளாவில் உங்க படம் ஓடாது. அப்ப படத்திற்காக 25 கோடி வர்த்தகத்துக்காக வாய்மொழி மௌனமா இருக்காரு. மதுரையில் பேச வேண்டியது, மதுரை மக்களின் வாழ்வியலோடு தொடர்புடையது முல்லை பெரியாறு. திருச்சியில் வந்து காவிரி ஓடுது. இந்த காவிரி முல்லை பெரியாறு குறித்து எந்த காலத்திலும் பேச மாட்டார். ஏன்னா ஸ்கிரிப்டில் இல்லை, அது வேற கதை. அவர் பேச மாட்டார். அவரை சொல்லி பயன் இல்லை. அண்ணன் ஜான் ஆரோக்கியம் இருக்கிறாரு, அவர் தான் நமக்கு வச்சுக்கணும். அப்படிப்பட்ட விசித்திரமான ஒரு தலைவர். அதுவும் நான் போராட்டங்களுக்கு வர மாட்டேன். போராட்டத்தை விரும்பாத போராடுறவங்களை வந்து சமூக விரோதி, தீவிரவாதி, பயங்கரவாதின்னு சொல்லக்கூடிய வலதுசாரிகள் கூட போராட்ட களத்துக்கு தான் வர்றாங்க அரசியல் பண்ண. ஆனால் இவர் நான் வரமாட்டேங்க, நீங்கள் பணம் இருக்குவாங்க. அப்போ யாருக்கு நஷ்டம், யாருக்கு இழப்புனா கட்டாயம் விஜய்க்கு தான் 2026 பிறகு இழப்பு. இல்லை தாவேக்கா யாருக்கு சவால்னா, தாவேக்கா தொண்டர்கள் விஜய்க்கு சவால். மரத்தில் ஏறக்கூடாது, உயர பிடிச்சி பிடுங்கக்கூடாது. அதே போல் விஜய் தாவேக்கா தொண்டர்களுக்கு சவால். வெளில வரணும், பனை ரொட்டு வாங்க தலைவான்னு உருண்டு புரளணும். இந்த மாதிரி இருக்குது. வாங்க, நாம் தமிழர் கட்சியை பேச மாட்டோம் நாங்கள் இப்போ தான் வந்திருக்காங்க, இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் தான் காலம் சூடு பிடிக்கும். அதனால் எங்களுக்கு எதிரிங்கிறது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக. அப்போ எங்களுக்கு ஒரே ஒரு முடிவு தான், களத்தில் எதிரியை வீழ்த்தணும். களத்துக்கு முன்பே போலிகளை வீழ்த்தணும், அம்பலப்படுத்தணும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நிறைய பேர் சொல்லலாம் தாவேக்கா, நாம் தமிழர் எல்லாருமே இன்னைக்கு களத்தில் வலுவாக இருக்கிறாங்க, நாங்கள் தான் எதிர்ப்புன்னு சொல்லலாம். ஆனாலும் என்றென்றைக்கும் திமுகவுக்கு சரியான சவால் அதிமுக தான் அப்படின்னு சொல்ல திரு கோவை சத்யன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தலைப்பு திமுக கூட்டணிக்கு சவால் விடும் அணி எது அப்படின்னு. ஒரு பேச்சு வைக்கணுன்னா கூட திமுகனால கூட்டணி இல்லாமல் முடியாது, அதில் கூட கூட்டணி வேணும் திமுகக்கு. சரி, அணி எதுன்னு கேட்டாங்களே, இதில் எதுவும் உள்குத்து ஏதோ இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன் முதல்ல. அப்புறம் நீங்கள் முதல்ல வந்து அதை பற்றி விளக்கினோடனே நான் தெளிவுபட்டுட்டேன். சரி ரைட்டு, உள்நார்த்தம் எதுவும் இல்லை, உள்நோக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு. என்ன சவாலை எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு பட்டியலை போடுறேன். அப்படியே அசைப்படும்போது பார்க்குறேன், இந்த கல்லூரியில் சீட்டு கிடைப்பதே கடினம், மிக கடினம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மிகவும் கடினமாக படித்து அந்த கல்லூரியில் ஒரு சீட்டு வாங்கி தன் எதிர்காலத்தில் கனவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அந்த கல்லூரி வளாகத்திற்கு உள்ளாரையே போய் அந்த பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்தது மட்டுமல்லாமல் சைதை தெற்கு திமுக மாணவரணி அமைப்பாளர் என்று போஸ்டரையும் அடித்து ஞானசேகர் என்று பெயர் வைத்தவர் பின்னால் ஆதரவாளராக மாறியவர். அப்போ அந்த திமுக மாணவரணியில் இருக்கிற ஒருத்தர் செஞ்சதை நம்ம எதிர்க்கணுமா? அதான் சவாலா அப்படின்னு யோசிச்சேன். இப்படி திரும்பி பார்க்குறேன், 40 வயசில் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கிற ஒருத்தர் 22வது வயசு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணியை துரத்தி காதலித்து அவரை கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணை சார்களுக்கு இரையாக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அதிலிருந்து அந்த பெண் மீண்டு வந்து அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி பண்ணவர் அரக்கோணம் திமுக இளைஞரணி அமைப்பாளர், ஒன்றிய அமைப்பாளர். சரி, மாணவரணியில் சேர்ந்த ஒருத்தர் திமுக சேர்ந்தது, அதை வந்து சவால், அதை எதிர்க்கணுமா அப்படின்னு யோசிச்சு அப்படி திரும்பி பார்க்குறேன். வீடு விட்டு வீடு அல்ல, வீதி விட்டு வீதி அல்ல, மாநிலம் விட்டு மாநிலம் இல்லை, நாடு விட்டு நாடு இல்லை, கண்டம் விட்டு கண்டம் 2000 கோடி போதைப் பொருளை கடத்தி திமுகவிற்கு பெருமை சேர்த்த அயலகணி செயலாளர் ஜாஃபர் சாதிக். ஸோ இப்போ அந்த அயலகணியோட சாதனையை நாம் எதிர்க்கணுமா? அப்புறம் திருப்பி பார்க்குறேன், பார்த்த உடனே பேருந்தில் பஸ்ஸில் உட்காந்துருக்க பக்கத்தில் இருக்கிற பெண்மணிகிட்ட இருக்கிற ஒரு 4 பவுன் தங்கச்சங்கிலியை திருடிட்டாங்க. அப்படி மன்னிக்கணும்ல, திருடிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல, முறைகேடு பண்ணிட்டாங்க. ஒரு 4 பவுன் தங்கச்சங்கிலியை முறைகேடு செய்த திமுக திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவி பாரதி, அவங்க மகளிர் அணி. அப்போ நம்ம அவங்களோட சவாலை எதிர்க்கணுமா, என்ன சவால் எதிர்க்கணும் திருப்பி பார்க்குறேன். எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி வழக்குள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இல்ல அதிமுக இருக்க மாட்டாங்களா? அணி நீங்க தலைப்புல வச்சதுனால அதை நோக்கி என் பார்வை போச்சு. இல்லை அப்போது எதிர்க்கறதுக்கு எந்த அணின்னு கேட்கும் பொழுது
அப்போ யார் எதிர்க்கிறோம், அப்போ அங்கே என்ன அணி இருக்குன்னு பார்க்கணும்ல. இதானே இயல்பு. எந்த அணி எதிர்ப்பதற்கு எந்த அணின்னு கேள்வி கேட்டால் யாரை எதிர்க்கிறோம், அப்போ அவங்கள்ட்ட என்ன அணி இருக்குன்னு பார்க்கணும்ல. அப்போது சவால் எங்கிருந்து வருது? ஒரு இளைஞர் அணி ஆகட்டும், ஒரு மாணவர் அணி ஆகட்டும், ஒரு மகளிர் அணி ஆகட்டும், இத்தனை அணிகள் ஒன்று கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் உங்களை மிஞ்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய சாதனைகள் பட்டியலை கொடுத்துருக்கும் பொழுது இதை யார் எதிர்த்தா? யார் அந்த சார் என்று இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்க வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராட்டம். அதற்கு உத்தரவிட்டவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இப்படி ஒவ்வொரு அணியும் நாங்கள் உங்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்று திமுகவிற்கும் திராவிட மாடலுக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எதை எதிர்க்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. 4.5 ஆண்டு காலம் ஆட்சியாக நடந்தது எதிர்ப்பதற்கு? 4.5 ஆண்டு காலம் வெறும் காட்சி அல்லவா நடந்து கொண்டிருக்கிறது? காலையில் ஒரு காட்சி, மாலையில் ஒரு காட்சி, இரவில் ஒரு காட்சி, எல்லாவற்றுக்கும் ஒரு பெயர், புதுமையான பெயர். நாங்கள் தமிழகத்தை உயர்ற்றிவிட்டோம், தமிழகத்தில் வறுமையை ஒழித்து விட்டோம், தமிழகத்தில் பாலாரும் தேனாரும் ஓடுகிறது என்று ஒருவர் பேட்டி கொடுக்கும் பொழுதே நாமக்கல் அருகில் வழி இல்லாமல், வாழ்வதற்கு வழி இல்லாமல் 252 பெண்கள் தங்கள் கிட்னியை விற்றிருக்கிறார்கள், விற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கிட்னி திருட்டு என்று வந்தவுடன் அது கிட்னி திருட்டு அல்ல, அது கிட்னி முறைகேடு என்று சொல்லும் அளவிற்கு ஒரு அருமையான ஆட்சியை எதிர்க்க வேண்டுமா? தயார். அதற்காகத்தான் போராட்டம் அறிவித்து போராட்டமும் நடைபெற்றது. 2% தமிழ்நாட்டை வளர்ச்சி இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் என்று இன்று 11.9 தானே பிரதர்? 11.6 சரி 12% வச்சுக்கோ, எதுக்கு பாவம் கொடுப்போம். ஏன்னா 2% வளர்ந்திருக்கிறது, கடந்த 10 ஆண்டில் இல்லாத வளர்ச்சி அப்படின்னு. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தேன் சட்டியில் கை விடுறது ஒருத்தர், ஆனால் தேன் சட்டியில் கை எடுத்த பிறகு அதோட பலனை அனுபவிக்கிறது வேற ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி. 3,04,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்திலும் அதன் வந்த முதலீடு, அதன் மூலமாக துவங்கப்பட்ட தொழில்கள், அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற பொருளாதார குறியீட்டை இன்று எங்களுடைய சாதனை என்று சொல்வதற்கும் ஒரு தைரியம் வேண்டும் அல்லவா? மரியாதைக்குரிய நண்பர் ஆளூர் சாணவாஸ் சொன்னார், போகிற போக்கில் என்ன சொன்னார்னா, கவின் படுகொலை பற்றி எடப்பாடியார் வாய் திறக்கவில்லை, என்ன சொன்னார் என்று கேட்டார். மரியாதைக்குரிய சாணவாஸ் அவர்களே, 29 ஜூலை அறிக்கை படிக்கணுன்னா அப்படியே வேணால் படிக்கிறேன். கவின் படுகொலைக்கு கண்டனம் மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கு உரிய நியாயம் கிடைக்கப்பெற செய்து உரிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று முதல் அறிக்கை கொடுத்தது எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இதுவரை தமிழகத்தில் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்திற்கும் 600 அறிக்கைகள் குறையாமல் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த 600 அறிக்கைகளும் எத்தனை பேச்சு பொருளாகவும் விவாதங்களாகவும் மாறியிருக்கின்றன என்ற பெரிய கேள்வியும் இங்கு இருக்கிறது. எங்களை பார்த்து அணி என்று சொல்லுகிறீர்களே, கட்சியை விட்டு விலகி சென்ற தனிநபரை பார்த்து அணி என்று குறிப்பிட்டு புலகாங்கிதம் அடைகிறது. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் மருமகன் அணி, மகன் அணி, அத்தை அணி, இப்படி அங்கீகாரம் பெறாத 3 அணிகள் இருக்குது. அந்த 3 அணிகளுக்கு முட்டு கொடுப்பதற்கு உங்களை தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பார்த்து தான் இந்த கேள்வி. இவர்களுக்கு முட்டு கொடுத்து அணியில யாரெல்லாம் இருக்கா சொல்லிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒற்றை தலைமை. அந்த தலைமையில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவிற்கு அடுத்தது 3வது அத்தியாயமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டுமே. பிரிந்து சென்றவர்கள் நான் கூட கூட்டணியை தான் கேட்டேன், நீங்களா தான் வந்து கட்சிக்குள்ள இருக்கிற அணியை இழுத்து விட்டீங்க. இல்லை, இது எதற்கு பதில் சொல்கிறேன் என்றால், இது அதுவும் மீண்டும் மரியாதைக்குரிய சகோதரர் ஆளூர் சாணவாஸ் சொன்ன விமர்சனம் தான், அணியாக பிரிந்திருக்கிறார்கள் என்று. தேர்தல் ஆணையத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் எடப்பாடியார், இரட்டை இலை என்றால் அது எடப்பாடியார் மட்டும்தான், வழக்காடு மன்றத்திலும் அது மட்டும்தான். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. திராவிட இயக்கம் வரமாட்டேன்றாங்களேன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதற்கும் பதில் சொல்லிடுறேன். அதுக்கு தான் இந்த பதில். என்ன அடுத்த நிமிஷம் பெல் அடிச்சிருவீங்களா? அதுக்காக தான் இந்த பதில். திராவிட பள்ளியை துவக்கிய பேரறிஞர் அண்ணா, அதில் பயின்ற மாணவர்கள், அதில் ஒரு மாணவன் குடும்பத்தை பார்ப்பதற்கு போக வேண்டும் என்று போன பொழுது, இது உண்மையான திராவிடம், அண்ணாவின் வழியில் இதுதான் என்று புரட்சி தலைவர் அன்று ஆரம்பித்தார். இன்று அதே வழியில்தான் அந்த பள்ளி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளியில் பயின்ற நிறைய பேர் போட்டியாக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த பள்ளியில் பயின்றிருக்கக்கூடிய இன்னொரு மாணவரிடம் சேர்ந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பள்ளியில் அரசியல் பயின்றவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சென்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 8 பேர் அங்கே அமைச்சர்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பள்ளியில் ஓராண்டு காலம் கிராஷ் கோர்ஸ் என்று படித்தவர் தான் இன்று இங்கே தாவாக்காவிற்கு ஐடிவிக்கு போய் அங்கே வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பள்ளியில் படித்துவிட்டு சென்றவர் தான் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா தமிழகத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியை ஆரம்பிக்கிறவங்களும் சரி, கட்சியை நடத்துகிறவங்களும் சரி, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயின்ற மாணவர்கள் அவர்களை வைத்து தான் நடத்த வேண்டும். ஆனால் அதே பள்ளியில் பயின்று தன்னை நிரூபித்து மாணவனாக ஆசிரியராக வந்து இன்று தலைமை ஆசிரியராக நின்று இந்த பள்ளியை வழிநடத்தி கொண்டிருக்கும் எடப்பாடியாரை வீழ்த்தலாம் என்றோ மிரட்டலாம் என்றோ கனவு காண்பது கனவாக மட்டுமே தான் இருக்கும். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றுமே உண்மையை மட்டுமே பேசி மக்களை சந்திக்கும். திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொய்களையும் கட்டுக்கதைகளையும் சொல்லி நாங்கள் மக்களை சந்தித்ததும் இல்லை, சந்திக்கவும் மாட்டோம் என்று கூறி இன்று மட்டுமல்ல, இன்னும் எத்தனை நூறாண்டுகள் வந்தாலும் களத்திலும் நிஜத்திலும் மக்கள் மனதிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை இலை 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றப் போகிறார் என்பதும் உறுதி என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பு நிகழ்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கோவை சத்யன் அவர்களே. யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் கொடியே நாங்கள் தான் ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டாரு. அவருடைய எல்லா கட்சிகளுமே கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் தான் சவால் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். எல்லாருமே குற்றச்சாட்டை ஆளுங்கட்சி மேலே வச்சிருக்கிறத பார்க்குறோம். அதனால் நிறைவாக பதில் சொல்ல வருகிறார் திரு ராஜீவ்காந்தி அவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அணியை சமாளிக்க சவாலான அணி இது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு அணி பிறக்கலை, இனிமேல் பிறக்கவும் முடியாது. ஏன்னா இது மக்கள் அணி. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஓரணியில் இருக்கிறார்கள். அதனால்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்று இந்த அணியுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன சொன்னார், தேடி போய் ஒவ்வொரு வீடாக உறுப்பினர் சேர்க்குறாங்கன்னு. நாங்கள் தான் மக்களை தேடி போகிறோம், ஆனால் நீங்கள்லாம் நேராக அமித்ஷா காலையில் போய் தேடி போய் உறுப்பினர் சேர்க்குறீங்க. பாவம், அது பரவாயில்ல. இந்த மேடையிலேயே அண்ணன் எடப்பாடியாரும் மக்களை தேடி போயிருக்கிறாரு. அதான் எடப்பாடி மக்களை தேடி போகிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை அமித்ஷா தேடி போய், ஐயா அத்தை ராத்திரியில் 3 கார் பிடிச்சி போய் நான் தேடி போகிறேன், இடையில செங்கோட்டையன் வருவார், உங்கள் ஏக்நாத் சிண்டே என்ன சொன்னார்ல, சிவசேனாவை ஏக்நாத் சிண்டேவை உண்டு செய்தது பாஜக தான், அதனால் நீங்கள் உண்டு செய்த ஏக்நாத் சிண்டேவா, ஓபிஎஸ் வந்தார், டிடிவி வந்தார், இன்றைக்கி பல பேர் வருவாங்க, பார்த்துக்குங்கய்யா, நான் சுந்தரா டிராவல்ஸ் எடுத்து போயிட்டு வர்றதுக்குள்ள இன்னொரு பக்கம் வீல் போயிடக்கூடாதுன்னு பர்மிஷன் எங்கே வாங்கினாலும் பார்த்துக்குவோம். பரவாயில்ல, பல்வேறு அணிகள் மாற்று கருத்து அவதூறு பல வர்க்கத்தான் செய்யும். நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற எந்த மாணவருக்கும் இல்லை தமிழ்நாட்டில் வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஒருபோதும் நான் யூபியில் போய் ஹிந்தி படிக்கணும், நான் பீகாரில் போய் ஹிந்தி படிக்கணும், நான் மத்திய பிரதேசத்தில் போய் வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்காது. எல்லாருக்கும் கனவு எங்கே இருக்குன்னா, ஒன்று அமெரிக்கா இருக்குது, லண்டன் இருக்குல்ல, சிங்கப்பூர் இருக்கும், இல்லை இந்த உள்ளூருக்குள்ளே கனவு இருக்கும். அந்த விதையை விதைத்த இயக்கம் திராவிட இயக்கம். விதைத்த தலைவர் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தெரு தெருவாய் கொண்டு போய் சேர்த்தவர் தலைவர் முத்தமிழறிஞர், தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். இந்தியா என்கிற இந்த நாட்டுக்குள் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் இருக்கிற போது, எங்கள் மொழி மீது தாக்குதல் நடத்துகிற போது நீங்கள் 1000 அவதூறுகளை அள்ளி வீசலாம். ஆனால் தமிழ்நாடு என்று வருகிற போது இந்த மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதற்கு காரணம் ஒரு கருப்பு சிவப்பு துண்டுக்காரன் தான். இந்த மொழிக்கு இந்த மண்ணுக்கு பாதிப்பு இருக்கிற போது சட்ட ரீதியாக என்று போராடுவான், சமூகத்தில் போராடுவான், பாராமடத்தில் போராடுவான் என்பதால் தான் நீங்கள் 70 ஆண்டு காலம் என்று சொல்வதல்ல, இன்னும் 700 ஆண்டு காலம் வந்தாலும் இந்த மண் திராவிட இயக்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நன்றி உணர்வோடு இருக்கிறது என்றால், களத்தில் நாங்கள் விதைத்திருக்கிற விதை எப்படி பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் தலைவர் கலைஞரும் கொண்டு வந்த சமூக திட்டங்கள். முதல்ல இந்தியா என்கிற ஒரு நாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது ஒரு அரசியல் சட்டத்தில் கட்டப்பட்டு பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் இருக்கிற போது அந்த மொழி பேசுகிற மக்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுகிறதா? ஆம், இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான். எங்கள் மொழி எங்கள் மீது இந்தி திணிக்கப்பட்ட போது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாக நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினர் என்று செத்தொழிந்தவர்கள் நாங்கள் தான். அதனால்தான் தமிழ் எங்களை வாழ வைக்கிறது, தமிழர்களை நாங்கள் வாழ வைக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கலில் நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான எதிரியாக
அரசியல் களத்தில் அதிமுக என்கிற எடப்பாடி அணியும், கருத்தியல் ரீதியாக கருத்துருவாக்கத்தில் பாசிச கருத்தை பேசுகிற மோடியுடைய பாஜகவும் இருக்கிறது. அவர்கள் தான் சவாலாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை பேசுகிற இடம்தான் இந்த இடமாக இருக்கிறது. 4.5 ஆண்டு கால இந்த அரசியல் ஒட்டுமொத்த இந்தியாவில் தொழில் செய்ய உகந்த மாநில பட்டியலில் 16வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்று முதலிடத்திற்கு மாறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பள்ளி முடித்துவிட்டு கல்லூரிக்கு போகிற மாணவர்கள், இடைநிற்றல் இல்லாத மாணவர்கள் பட்டியலில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சியில் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சியை விட இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி வெறும் 11 விழுக்காடு. ஆனால் தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 13 விழுக்காடு உயர்ந்து நிற்கிறோம். இந்தியாவுடைய மாநில கட்டமைப்பில் தனி மனித வருமானத்தில் மோடி அரசாங்கம் நாங்கள் வந்தால் இந்த 54 ரூபா டாலர் மதிப்பை 50 ரூபாய் ஆக்கிறோம், 40 ரூபாய் ஆக்கிறோம்ட்டாங்க. இன்னைக்கு மதிப்பு எவ்வளோதுங்க? 90 ரூபா ஆயிடுச்சு. உடனே எங்களுக்கு ட்ரம்ப் எதிரிங்க. டாலர் விலை குறைக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்கல. பன்னாட்டு விலை உயர்வு கூடுது. உடனே இல்லைங்க எங்களுக்கு ட்ரம்ப் எதிரிங்கன்னு அவர் சொன்னார். அவங்களுக்கு உடனே தேசபக்தி நாடகம் ஒட்டுமொத்த திருப்பூர் இன்னைக்கு அல்லாடுது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிற அத்தனை பேரும் அல்லாடுகிறார்கள். டாலருடைய மதிப்பு உச்சத்தை தொட்டிருக்கு, வேலை வாய்ப்புமே உச்சத்தை தொட்டிருக்கு. இது குறித்துலாம் வாதிக்கல. அப்போ நாங்கள் மோடியை பேசினா இல்லைங்க நீங்கள் எதுக்கத்தாலும் மோடியை பேசுகிறீங்க. மோடி இந்த மக்களுக்கு துரோகம் செய்கிறார். பாஜக தத்துவம், RSS தத்துவம் இந்த மக்களுக்கு துரோகம் செய்கிறது. அப்போ அதை எதிர்த்து பேசுவதற்கு தெம்பும் திராணியும் இருக்கிற ஒரு அணி இருக்கிறது. அந்த அணி வெல்கிறது. மக்கள் அதை ஆதரிக்கிறார்கள். நீங்க மோடியை எதிர்க்கிறோம்ன்றீங்க. அண்ணன் சம்பத்குமார் சொல்றாரு நீங்க அவங்கள பார்த்து தான் அஞ்சுறீங்க, அவங்கள தான் எதிரியா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. தோழர் பேசும்போது அணின்னு பேசினார். எல்லாரும் சிரிச்சாங்க. கவனிச்சிங்களா இல்லையா? நான் உங்களை காயப்படுத்த சொல்லலை, ஏன்னா மைக்கை நீங்கள் செக் பண்ணீங்க. மைக்குன்னு சொல்ற இதுதான் தமிழ்நாட்டோட அரசியல். வாங்க, ஜனநாயகத்தில் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறோம், மக்கள் முடிவு செய்ய போகிறாங்க யார் ஆளலான்னு. ஆனால் இந்த சூழலில் இன்னைக்கு இருக்கக்கூடியதில் ஒட்டுமொத்தமாக நிதி பகிர்வு நிறுத்தப்பட்டிருக்குது. ஜிஎஸ்டியுடைய வரி வீதம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே எய்டு கொடுக்கப்பண்டிய எல்லா வரி வகைகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பேசுங்கன்னா நீங்கள் தனி மனித ஒழுக்கத்தையும் தனி மனித தகராறுகளையும் சட்ட ஒழுங்கையும் பேசிங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லுகிற தமிழ்நாட்டு மக்கள், யாதும் ஊரே யாவரும் கேள் என்று பேசுகிற தமிழ்நாட்டு மக்கள் தமிழண்டா என்று உணர்வோடு தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் அதற்கான விதையை தந்தை பெரியார் என்கிற பெருங்கிழவன் போட்டார். அந்த விதையை பேரறிஞர் அண்ணா செதுக்கினார். தமிழ்நாடு தலைவர் மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் கலைஞர் வளர்த்தெடுத்தார் என்று நம்புகிற இந்த மக்களுக்கு தெரியும், தமிழ் வாழ்க என்று சொல்வதற்கு முன்பு இந்த மண்ணில் சமஸ்கிருதம் வாழ்ந்து கொண்டிருந்தது. தமிழ் வெள்ளட்டும் என்று சொல்கிற போது இந்த மண்ணில் சமஸ்கிருதம் வென்று கொண்டிருந்தது. ஆரிய பண்பாடு என்று இருந்தபோது வந்த திராவிட பண்பாடு தான். அது என்ன ஆரிய பண்பாடு? பார்த்தா திட்டு தொட்டா திட்டு சொல்ற திராவிட பண்பாடு. நாங்கள் நிறத்தால் ஒன்றானோம். எங்கள் மொழி தாய்மொழி தமிழ் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் எங்கள் தாய்மொழி அன்னை தமிழ் இருந்துதான் சுந்தர தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் துளுவும் கோண்டும் தூதும் தூதுவானவும் ராஜமலாவும் பராகுயும் பிறந்தது. அந்த பராகுயை பிறந்ததால் எங்கள் அன்னையின் பிறப்பை, எங்கள் அன்னையின் தாய்மையை நாங்கள் சந்தேகப்படவில்லை. எங்கள் அன்னை வயிற்றிலிருந்து பிறந்ததால் நாங்கள் தெலுங்கர், எங்கள் அன்னை வயிற்றிலிருந்து பிறந்ததால் நாங்கள் மலையாளிகள், எங்கள் அன்னை வயிற்றிலிருந்து பிறந்ததால் நாங்கள் கன்னடர்கள், எங்கள் அன்னை வயிற்றிலிருந்து பிறந்ததால் நாங்கள் குடகுக்காரர்கள், எங்கள் அன்னை வயிற்றிலிருந்து பிறந்ததால் நாங்கள்லாம் ஒரு வீட்டு பிள்ளை. பார்த்தால் அடையாளம் தருகிற நிறத்தால் ஒன்றுபட்ட திராவிடர். அந்த திராவிடரை சாதியால் பார்த்தா தீட்டென்று ஆரியம் தீட்டுப்பட்ட போது, ஆரியம் தடுத்த போது கருப்பா கெத்தா ஒரு கிழவன், பெரியார் கிழவன் தடியை கொண்டு அடிச்சா நாங்க வென்றோம். இன்னைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கிறோன்னா உடனே நிக்கல. யார் படிக்க வச்சான்னா யார் படிக்க வச்சாங்க? தமிழ்நாட்டில் 1921 நீதி கட்சி வந்த போது 1950 நாடு சுதந்திரம் அடைகிறது. நாடு குடியரசு நாடாகிறது. குடியரசு நாடாகிற போது இந்த விதிகள் இருக்கிற இந்த மேடையில் இருக்கிற யார் வீட்டு தாத்தாவாவது ஒருத்தர் பட்டம் முடிச்சிருப்பாங்களா? வாய்ப்பு கைதுக்கு சொல்லுங்க. எங்க தாத்தா பிஎஸ்சி முடிச்சிருக்காரு, எங்க தாத்தா பிஏ முடிச்சிருக்காரு, எங்க தாத்தா எம்எஸ்சி முடிச்சிருக்காரு. எங்க வீட்டில் நிலம் இருந்தது, ஆடு இருந்தது, மாடு இருந்தது, மரமும் இருந்தது, கடலும் இருந்தது, நீரும் இருந்தது, தேனாறு பாலாறுலாம் ஓடிச்சு, இயற்கை நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒருத்தருடைய டிகிரி இல்லை.
வேலைக்கு போனால் என்னையா படிச்சிருக்கேன்னு கேட்டான். எங்கள் தாத்தா 2வது படிச்சிருக்காரு, எங்கள் தாத்தா 3வது படிச்சிருக்காரு. ஏயா படிக்கலையா? ஏயா படிக்க முடியாதுயா, 2000 ஆண்டு காலமாக ஒரு சாதிக்காரன் தான் படிக்க முடியும் நிலம் இருந்துச்சு, அரசியல் சட்டம் வந்துருச்சு. டிகிரி முடிச்சிருந்தா அரசாங்க வேலைன்னு சொன்னால் என் தாத்தா பெரிய சாதிக்காரு, என் தாத்தா நல்ல நிலவுடைமைக்காரரு. ஆனால் அரசாங்க வேலைக்கு போனால் 2வது படிச்சிருக்க வாட்ச்மேன் வேலை பாடுறான்னு சொன்ன போதான் திமுகங்கிற இந்த இயக்கம் தான் படிடான்னு சொன்னுச்சு. நாங்கள் தான் சொன்னோம், எந்த சாதியை தீட்டென்று சொன்னாயோ, எந்த சாதியை நீ என்னை பார்த்து தொடக்கூடாதுன்னு சொன்னியோ அந்த சாதிக்காரன் படிக்கிறான். பேருக்கு பின்பு சர்மா சாதி இல்லை, இங்கே இருக்க பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எத்தனையோ பட்டங்கள் சாதி இல்லை. ராஜீவ்காந்திங்கிற பேருக்கு பின்பு BA BL ML பட்டியம் இருக்குது. ராணுவ சவாலுக்கு பின்னாடி ஒரு பட்டம் இருக்குன்னா அது திராவிட இயக்கம் போட்ட விதை. பல பேர் சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்து எதிர்ப்பு இந்துக்களுக்கு எதிரானன்னு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஊரை பழமொழி உண்டு, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்படின்னா கோயிலுக்கு வெளியில் நின்று கோபுரத்தை கும்பிட்டுட்டா கோடி புண்ணியம்னு. சாமி இல்லைன்னு சொன்ன கிழவன் பெரியார் தான் கேட்டார், ஏண்டா கோயிலுக்கு வெளியே நின்று சாமியை கும்பிட்டா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா கோயிலுக்குள்ளே போய் சாமியை தொட்டா எவ்வளோடா புண்ணியன்னு கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போன இயக்கம் திமுக. அப்படித்தான் வளர்ந்தோம், சிறுக வளர்ந்தோம். வளர்ந்து நின்று இன்னைக்கு இந்தியாவில் வளர்ந்த இயக்கமாக வளர்ந்த மண்டலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு விதையை போட்டது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அந்த விதையை பாதுகாத்து மரமாய் வளர்த்திருப்பவர் இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்பு முதலமைச்சர். அவர் ஆட்சி தொடரும். அவர் இலக்கு 200 என்று சொல்லியிருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தொண்டாமுத்தூர் வீழும், எடப்பாடி வீழும், குமாரபாளையம் வீழும், விராலிமலை வீழும், 234 இந்த கூட்டணி தான் வெல்லும். இதுதான் கூட்டணி. மற்றதெல்லாம் விமர்சனத்துக்காக அவதூறுக்காக உருவாக்க செய்யப்பட்ட கலெக்ஷன் ஏஜென்ட். வாய்ப்புக்கு நன்றி. ஆறு பேருமே அழகாக அவர்களுடைய வாதங்களை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். யார் சவால் விடுறாங்க அப்படின்னு நான் முன்னாடி சொன்னது போலவே கேட்கும்போது ஆளும் கட்சி இருக்கிறது, எதிர்க்க பல கட்சிகள் இருக்கின்றன, பல அணிகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான். அப்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிரதானமாக இருக்கக்கூடிய கேள்வி, இந்த ஆளும் கட்சி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற முதல் கேள்வி. அந்த முதல் கேள்விக்கான பதில், இந்த ஆளுங்கட்சி நல்லா தானங்க இருக்குது, சிறப்பாக இருக்கு, அண்ணா ராஜீவ்காந்தி பாருங்கள் எவ்வளோ பட்டியல் போடுறாரு, பின்னி எடுத்துட்டாங்க, ஷானவாசன் சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு சந்தேகமே இல்லை, நீங்கள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஓட்டு போடுற போகிறீங்க. அல்லது இதே மேடையில் இன்னும் 4 பேர் சொல்லியிருப்பது போல எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, ஆசிரியர்களுக்கு பிரச்சனை, ஆணவ கொலை நடக்குது, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய பட்டியல் போட்டாங்க. விலைவாசி உயர்வுலேருந்து ஆரம்பித்து எவ்வளவோ விஷயங்களை இங்கே வரிசையாக பட்டியல் போட்டிருக்கிறாங்க. கொள்கைன்னு சொல்கிறீங்களே, அந்த கொள்கையை கூட நீங்கள் சரியாக கடைபிடிக்கல அப்படின்னு அண்ணன் கார்த்தி சொன்னார். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்த்து இது மாற்றப்பட வேண்டிய ஆட்சி என்று நினைக்கக்கூடிய தரப்பில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த தரப்பில் பல அணிகள் இருக்கிறது. அதில் எந்த அணியை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி உங்கள் முன்னால் இருக்கிறது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய சாய்ஸஸில் முதல்ல எந்த சாய்ஸை மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அதுக்கு பிறகு 2வதாக எந்த சாய்ஸை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இன்னும் அடுத்த சில மாதங்கள் அதுக்கு விளையடிக்கும். அப்போ எல்லாருமே இன்றைக்கி களத்தில் இருக்கிறாங்க. இந்த களத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த ரேஸில் முந்த போகிறாங்க, பின்னாடி போக போகிறாங்க, யாருடைய அணிகள் எப்படி அமைய போகிறது, யார் ஒரு சேலஞ்சராக கண்டெண்டராக உருவாகி எதிர்க்க நிற்க போகிறாங்க, மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது. இன்றைக்கி மேத்தமேட்டிக்ஸ் சொன்னாங்க, இன்றைக்கி பாருங்கள் இத்தனை கட்சி இருக்குது, இத்தனை சதவீதம் ஓட்டு சதவீதம் இருக்குது, இதெல்லாம் ஒன்று போட்டு கணக்கு போட்டால் இவங்களுக்கு இவ்வளோ சதவீதம், இந்த கூட்டணி இவங்களுக்கு இவ்வளோ சதவீதம், அண்ணா அவர் தனியாக நிற்கிறாரு அவருக்கு இவ்வளோ சதவீதம், இவங்களுக்கு அப்படி இல்லை. அரசியல் அப்படி இருந்திருந்தா நம்ம வெறும் பல்பத்தையும் ஸ்லேட்டையும் வச்சு கணக்கு போட்டு யார் முதலமைச்சர்னே சொல்லிட முடியும் தானே. இங்கே அண்ணன் சொன்னது போல் அரசியல் விமர்சகர்கள், வியூக வகுப்பாளர்கள் போடக்கூடிய பல்வேறு கணக்குகள். ஆனால் இது எல்லாத்தையும் விட பெரிய வியூக வகுப்பாளர்களாக மக்கள் நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் என்ன வியூகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய 6 பேருக்குமே சத்தியமாக தெரியாது. நீங்கள்லாம் சொல்லக்கூடிய பதிலுக்காக தான் இந்த 6 பேரும் காத்திருக்கிறாங்க. நம்ம பொறுத்திருப்போம். இன்னமும் அடுத்தடுத்த காலங்கள் சொல்லும் திமுகவுக்கு சவால் விடக்கூடிய அணி யார், அந்த அணி வலிமையாக இருக்க போகிறதா அல்லது வெல்லத்தக்க அணியா அப்படிங்கிறதுக்கு காலம் பதில் சொல்ல போகிறது. காத்திருப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 6 விருந்தினர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி.
வணக்கம்.